பொரியல் அப்படிங்கிறதாங்க சூப்பரான மணமணக்கும் சவ் 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 சவ். ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி சிறிது போட்டு விட்டு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து கருவேப்பிலை போட்டுவிட்டு தக்காளி போட்டுவிட்டு சிறிது நேரம் மூடி வச்சு சிறிது நேரம் கழித்து கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டோடனே மணமணக்கும் நம்ம சவ் சவ் பொரியல் ரெடி. இங்கே பாருங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒன்று வேணா உப்பு கிப்பு நல்லா இருக்கான்ட்டு பாருங்க. இப்படி நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னா ஊதி தாங்க சாப்பிடணும். செம்மையாக இருக்கு. சிறிது நேரம் நினைச்சு கல்லுப்பு போடணும். தூளுப்பு போடக்கூடாது, கல்லுப்பு தாங்க போடணும். இப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு உயரம் முட்டலாம், அதனால உட்காந்து பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செல்ஃப் வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னா நீங்கள் அதை பாருங்க. மணமணக்கும் வீடியோ ஓடிட்டு இருக்கு. சீக்கிரம் முடி. ஓகே, அது இதுனா ஒரு நிமிஷம். எப்போ இப்படி பண்ணாதீங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கு. நான் கிச்சன் கொடுக்குறேன். கேஸ் நிறுத்தியாச்சு. மணமணக்கும் தைராய்டுக்கு இது ரொம்ப ரொம்ப தைராய்டு. எவ்வளோ நாள் இந்த சவ் சவ் சாப்பிட்டா ஒரு நாளே காணாம போயிடுது தைராய்டு. எங்கள் அப்பாவுக்கு தைராய்டு மாதிரி இருக்கு. அதான் அம்மா எனக்கு சமைக்க சொன்னாங்க. இது நான் ரொம்பவே ஸ்பெஷலாக சமைப்பேன். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் சமைக்கிறது தான் சாப்பிடுவேன். அதனால தான் நான் சமைக்கிறேன். சிறிது நேரம் மூடி வச்சுட்டோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு தான் உப்பு சேர்க்கணும். உப்பெல்லாம் வணங்கினோடனே இந்த மாதிரி இந்த ஃப்ளேமில் வந்துடணும். இந்த ஃப்ளேமில் வந்தோடனே உப்பு போட்டுட்டு அப்புறம் சிறிது நேரம் மூடி வைத்து தான் கொத்தமல்லி போடணும். இது பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. செம்மையாக மணமணக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஊதித்தான் பண்ணும். யாராலும் வீடியோ பண்ணால் யாருமே எதுவுமே நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் ஊதித்தான் சமைக்கணும், சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது பெரிய சவ் சவ்லாம் இருக்கும். நினச்சாலும் இதுக்கப்புறம் எந்த பொருளுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் ரெசிபி பார்க்குறீங்க, ஐஸ்கிரீம் பார்க்குறீங்க, அதெல்லாம் கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இது வீட்லேயே நம்மகிட்ட மிளகாவும் இருக்கும். கொத்தமல்லி நம்ம வீட்டில் செட்டியே வச்சுப்பாங்க. தக்காளி எங்கள் வீட்டில் இருக்கும். சவ் சவ் என்னங்க இப்போ நினச்சாப்போ நாங்கள் சவ் சவ்லாம் சுடர் சந்தை போகும்போது நீங்கள் வாங்கிட்டு வரலாங்க. இதெல்லாம் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைக்கலாம். போதுமா? வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கணும்.